கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஐபி சப்நெட்லேருந்து ஒரு ஐபியோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நம்மள்ட்ட இப்போ ஒரு ஐபி இருக்குது அப்படின்னா அது எந்த சப்நெட் மாஸ்கிங்கில் வரும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் இப்போ நமக்கு ஒரு 60 ஐபி தேவை ஒரு சப்நெட்குள்ளே அப்படின்னா அதை எப்படி அதுக்கான சப்நெட் மாஸ்கிங் எழுதலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது எப்படின்னா total number of network bits, so 8, 16, 24 and then one more value, so 25. so இதையே நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 223.0.0.1 slash number of network bits, அதுதான் subnet mask value slash 25 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம சப்நெட் மாஸ்க் வேல்யூவை எதர் டெசிமல்லையும் எழுதலாம், இல்லைனா CIDR ஸ்லாஷ் ஃபார்மேட்லையும் எழுதலாம். 223.0.0.1 slash 25. ஸோ நமக்கு தெரியும் ஐபிஆர் v4 மொத்தம் 4 ஆக்டெட் வேல்யூன்னு, ஈச்சில் 8 பிட் இருக்கும். இந்த 25th வேல்யூ எங்கே வருதுன்னா நம்மளோட 4th ஆக்டெட்டில் தான் இந்த 25th இருக்குது. ஸோ இந்த 4th ஆக்டெட்டோட மேக்ஸிமம் பிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32வாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 32 மைனஸ் நம்மளோட புது சப்நெட் வேல்யூவான 25 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது 7. இதை 2 பவரில் போடணும். ஸோ 128. இந்த ஐபி ரேஞ்சில் மொத்தம் நான் கிடைக்க போகிற வேல்யூ 128 பிளாக் கிடைக்கும். அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்நெட் 223.0.0.0, செகண்ட் சப்நெட் 223.0.0.128 and then தேர்ட் சப்நெட் 223.0.0.256. ஸோ இந்த மாதிரி எவ்ரி 128 வேல்யூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதில் நம்மளோட ஐபி இருக்கிற சப்நெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபி 223.0.0.1. ஸோ இது ஃபஸ்ட் சப்நெட்டில் வராது, ஏன்னா 1ங்கிறது 0வோட அதிகமான வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் பாசிபிள் சப்நெட் 223.0.0.128. ஸோ நம்மளோட ஐபி அட்ரஸ் ஆன 223.0.0.1 அப்படிங்கிறது என்ன சப்நெட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா 223.0.0.128. ஸோ இப்போ நம்ம மினிமம் ஹோஸ்ட் பிட்ஸ் அப்டெயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் கடைசி ஆக்டெட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ மொத்தம் 8 பிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் ஆக்டெட்டை மட்டும் நான் பாரோ பண்ணுறேன் அப்படிங்கும்போது டோட்டல் ஹோஸ்ட் பிட்ஸ் மொத்தம் 7 ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபார்முலா படி பார்த்தோம்னா 2^7 - 2, அது 126 ஐபிஸ் நமக்கு கிடைக்கும். இதே கடைசி ரெண்டுத்தையும் நான் பாரோ பண்ணுறேங்கும் போது 2^6 - 2, அது நமக்கு 62 ஐபிஸ் கிடைக்கும். அண்ட் தென் இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு 3 பாரோ பண்ணேன் அப்படின்னா மீதி இருக்கிறது 5 பிட்ஸ் இருக்கும். ஸோ 2^5 - 2, அதோட வேல்யூ பார்க்கும்போது நமக்கு 30 இருக்கும். சின்ஸ் நமக்கு 60 ஹோஸ்ட் தேவைங்கிறதுனால ஸோ நம்மளோட நியரஸ்ட் பிட் பார்த்தீங்க அப்படின்னா 2^6. ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 ஹோஸ்ட் பிட்ஸை நெட்வொர்க் பிட்ஸாக கடன் வாங்கினேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் நியரஸ்ட் வேல்யூவில் 62 பிட்ஸ் வர மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படி வரும் சப்நெட் மாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255.255.255. ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 பிட்டை கடன் வாங்குகிறேன். ஸோ அதனால் இதோட பைனரி வேல்யூவில் எப்படி இருக்கும்னா 1 1, மீதி எல்லாமே ஜீரோஸ்ன்னு இருக்கும், ஏன்னா அது எல்லாமே ஹோஸ்ட் பிட்ஸுங்கிறதுனால. ஸோ இது நான் டெசிமலுக்கு மாற்றினேன் அப்படின்னா 1 × 2^7 and then again 1 × 2^6. ஸோ இதோட வேல்யூ 128 and then இதோட வேல்யூ 64. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 192. நம்மளோட சப்நெட் மாஸ்க் வேல்யூ
255.255.255.192. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்லாஷ் ஃபார்மேட்டில். ஸோ நம்ம வந்து மொத்தம் 8 பிட் ப்ளஸ் 8 பிட் ப்ளஸ் 8 பிட் ப்ளஸ் 2 பிட் வந்து நெட்வொர்க் பிட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 8 + 8 16, 16 + 8 24, 24 + 2 26. ஸோ இதோட சப்நெட் வேல்யூ வந்து 26ஆக இருக்கும். வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் பேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.